ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி கல்வி மையமாக வைத்து செயல்படுது. அந்த கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தோம். அதிகமான ஆரம்ப பள்ளி திறக்கப்பட்டது அரசாங்கத்தின் சார்பாக. ஆரம்பப்பள்ளி நடுநிலைப்பள்ளி தரம் உயர்த்தப்பட்டது, நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி தரம் உயர்த்தப்பட்டது, உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு மேல்நிலையிலிருந்து கல்லூரிகள் அதிக அளவிலே திறக்கப்பட்டன. இன்றைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்புடைய எண்ணிக்கை தமிழகம்தான் முதலிடம் என்ற பெருமையை அதிமுக ஆட்சியை நிரூபித்து காட்டியது. அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்தார்கள், கல்வியிலே புரட்சியை ஏற்படுத்தினார்கள். அதிமுக ஆட்சி 2011 2021 வரை 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டன. ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட சாதனை. ஒரு ஆண்டுல அம்மா இருக்கின்ற பொழுது 7 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாங்க. 2011 2021 வரை சுமார் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம். அதே போல அதிமுக ஆட்சியில் 7 சட்டக்கல்லூரியை கொடுத்தோம், 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம். மாண்பு அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக 2011 பொறுப்பேற்கின்ற பொழுது 100க்கு 32 பேர் தான் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. 10 ஆண்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கல்வியிலே செலுத்திய கவனம் செலுத்தி கல்வியை புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தி அதிக கல்லூரி திறந்ததன் விளைவு 100க்கு 52 பேர் 2019-20 உயர்கல்வி படிப்புடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது. மத்திய அரசுடைய இலக்கு 2035 அடைய வேண்டிய இலக்கை 2019-20 உயர்கல்வியிலே அந்த இலக்கை எட்டிடும் சொன்னால் எந்த அளவுக்கு கல்வியில் இந்த அரசு கவனம் செலுத்து என்பதை நாம் எண்ணி பார்க்க